ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உட்காந்துருக்கார். உங்களோட ராசிநாதன் ஒரு 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை பரிமாற்றம் கொள்றதுனால அவரை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. மாத கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய மாத காலகட்டமாக இருக்குங்க. அப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதே மிகப்பெரிய குற்றம். அதில் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவானும் செவ்வாய் பகவானும். அப்போ இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சொல்லக்கூடிய கிரகமானது எந்த ஒரு இடத்துலையும் 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தனக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியோட தொடர்புறார். 5ஆம் இடமானது கற்பு ஸ்தானம், உங்களோட நல்லொழுக்கங்களை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. உங்களோட குலதெய்வத்தின் அருளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களோட குலதெய்வமே இந்த நேரத்தில் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால ஒரு சில தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகமை பாராட்டு, இது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமா இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தவிர்க்கப்படுறதா ஓரளவுக்கு விசேஷமான பலன்களை தரும். இந்த மாத காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் போதாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியும் ராசிக்கு 3ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசம் அடைஞ்சு உட்கார்ந்திருக்கார். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, எழுத்துத்துறை, பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் உங்களுக்கு சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள், கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அதே போல் குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவானும் சொல்லக்கூடிய குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கக்கூடிய இந்த மாதமாக இருக்கனால உங்களோட தந்தைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சூரியன் தான் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். முக்கியமாக ராகுவோட சூரியன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும். பங்குனி மாத காலகட்டத்தில் சூரியனானது மீனராசியில் வீட்டிருப்பார். மீனராசிலே ராகுவும் வீட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தைக்கு ஆர்வத்தம் மேக்சிமம் வயதில் மூத்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேர காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக இந்த மாத காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் சூழல்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய மரண செய்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கும். அரசியல் ஏன்னா கடக லக்னமே பார்த்தீங்கன்னா அரசியல் சூழ்ந்த ஒரு ராசி லக்னம்னு சொல்லலாம். அப்போ கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த நபர்கள், இந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். முக்கியமாக அரசியல் தலைவர்கள், முக்கியமான உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்ந்த பதவி, அதாவது அரசியலில் உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது நாட்கள் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்றீங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத மாதிரி கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் போதானே இந்த நேர காலகட்டத்தில் அரசியல் களங்களும் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லைங்களா. சனியும் செவ்வாயும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள், அதாவது பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் கொஞ்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள்னா கொஞ்சம் விட்டு விலகி வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சாதாரண சின்ன பிரச்சனை சொல்ல போய் பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் கடகராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ஒரு மாத காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எனக்கு என்னன்ற மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் இருக்க முடியும். அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவிகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துட்டுருவீங்க. அதே போல் குருமார்கள், அந்தணர்கள் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லா இருக்கும். அவங்களுக்கும் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சில பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்றீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் இயக்குவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல் நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மலை பிரதேசங்களோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த கடகராசி என்பவர்கள் மலை பிரதேசங்களுக்கு செல்வது, வண்டி வாகனங்களை வேகமாக இயக்குவது இதெல்லாம் கொஞ்சம் கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை அதிகமான சூடான இடங்களில் வச்சுக்கிறதோ அல்லது வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னாக்கா இதனால் பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமாக இந்த மாத காலகட்டத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இது வேறு வெயில் நாட்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒரு சில
பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க முடியும். இது இந்த சனி செவ்வாயும் இந்த மாதத்தில் கூடுறதுனால அங்கங்கே பூகம்பங்கள் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம், நெருப்பினால் பிரச்சனைகள் ஏற்படலாம், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்புகள் ஏற்படலாம், காற்றின் சுழற்சினால் மலையில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் கொஞ்சம் அதிகமான இந்த நெருப்பினால் பயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருந்துட்டுருக்குங்க. அதனால் கடகராசி அன்பர்கள் இந்த மாத காலங்களில் புதிய தொழில் தொடங்குறத உத்தியோகம் பார்க்குறத கண்டிப்பாக செய்ய வேண்டாம். உங்களோட தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்துலாம் தோஷங்கள் கிடையாது. இந்த மாத காலகட்டத்தில் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் நீசமற்று 12ஆம் அதிபதி நீசமற்றதுனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கவங்களாம் சட்டத்துக்கு புறமான வேலைகள் செய்யுங்க. உடனே இந்த மாத காலகட்டத்திலேயே உங்களுக்கு அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு கொண்டிருந்தீங்க. பணமானது குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி தனக்கு இப்போ 8ஆம் இடத்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் தன பிரச்சனைகள் அவ்வப்போது வரதுக்கான வாய்ப்பு உருவாகும். இந்த மாதத்தில் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அதே போல் 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உச்சபலம் பெற போகிறார். உச்சபலம் பெற்றார் அப்படின்னாக்கா வீடுமனை வாசல், வண்டி, வாகன யோகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வேளை வீடுமனை வாசல் வாங்கணும், வீடுமனை வாசல் கட்டணும்னாக்கா அதுக்காக விரைய செலவுகள் செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது தனக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால திருமணமாகி குழந்தை பேர் இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாகவும் இருந்துட்டுருக்குறீங்க. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தெளிவாக சொல்ல வரங்க, கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். விதண்டாவாத கருத்துக்களை விட்டு விலகி வந்துட்டோம். வண்டி வாகனத்தை விட்டு இயக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சண்டைனா கொஞ்சம் விட்டு விலகி வர்றது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.